தமிழ் சினிமாவிலேயின் முன்னணி நட்சத்திரமாக இருந்த பல நடிகர் நடிகைகிட்ட பார்த்திங்கன்னா பல நல்ல பழக்கங்கள் இருந்திருக்கு. நாம் பொதுவாக அந்த நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கிறோமே தவிர அது போன்ற நல்ல பழக்கங்களை நாம் தேடி தேடி தெரிந்து கொள்வதில்லை. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டால் பொது மேடைகளில் எம்ஜிஆர் எப்போவுமே தன்னுடைய கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டார் என்பதை நான் நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதே மாதிரி எம்ஜிஆர் இருந்த இன்னொரு நல்ல பழக்கம் என்னென்னா, யாரையும் ஒருமையிலே அழைக்கவே மாட்டார். அவருடைய பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிய வசனகர்த்தாவான ஆரூர் தாஸ் எம்ஜிஆரை விட 14 வயது இளையவர். ஆனாலும் எம்ஜிஆர் ஒரு நாளும் ஆரூர் தாஸ் இங்கே வா என்று அழைத்ததே இல்லை. ஆசிரியர் வந்துட்டாரா, அவர் எங்கே இருக்காருன்னு கேளுங்க, எப்போ வராருன்னு கேளுங்க என்றெல்லாம் மரியாதையாகத்தான் கடைசி வரைக்கும் ஆரூர் தாஸை அழைத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய அந்த பழக்கத்தை பற்றி குறிப்பிடும்போது இந்த சினிமாவில் பல நடிகர்களோடு நான் பழகியிருக்கேன். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இருந்த இந்த தன்மை மிகவும் அபூர்வமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆரூர் தாஸ். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருக்கின்ற விக்ரம் ஆரம்ப கட்டத்திலே பல கதாநாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படி பல பேருக்கு குரல் கொடுத்த விக்ரம் கிட்ட நீங்கள் குரல் கொடுத்ததிலே உங்களுக்கு மிகுந்த மன திருப்தியை அளித்த படம் எது அப்படின்னு ஒரு நிருபர் ஒரு முறை கேட்டார். பலதரப்பட்ட படங்களுக்கு விக்ரம் குரல் கொடுத்திருந்தாலும் பல கதாநாயகர்களுக்கு அவர் பின்னணி குரல் கொடுத்திருந்தாலும் விக்ரம் மனதை கவர்ந்த படம், அவருக்கு ஆத்ம திருப்தி அளித்த படம்னா அது எந்த படம் தெரியுமா? ரிச்சர்ட் ஆட்டன்பரோனுடைய இயக்கத்தில் உருவான காந்தி திரைப்படம் தான். அந்த படத்தில் இளம் வயது காந்திக்கு தன்னுடைய குரலை கொஞ்சம் மாற்றி பேசியிருந்தார் விக்ரம். நான் டப்பிங் பண்ண படத்திலே எனக்கு மன நிறைவை தந்த படம்னா அதுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் விக்ரம். பல நகைச்சுவை நடிகர்களை கதாநாயகனாக நடிக்க வைத்து வெற்றி கண்ட இயக்குநர்கள் தான் கிருஷ்ணன் மஞ்சு ரெட்டையர்கள். அவங்க முதல்ல இயக்கிய திரைப்படத்திலே கலைவாணர் NS கிருஷ்ணன் கதாநாயகன் நடித்திருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பின்னாலே ஏன் மீண்டும் ஒரு நகைச்சுவை நடிகரை கதாநாயகன் நடிக்க வைத்து நாம் ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரிக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அப்போது பிரபலமான நடிகராக இருந்தவர் சந்திரபாபு. அதனால் சந்திரபாபுவை கதாநாயகன் நடிக்க வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கலாமா என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அப்போ சந்திரபாபு வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் இருக்க, அது மிக அதிகமான சம்பளம். அப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் சந்திரபாபு. அவ்வளோ தொகையை கொடுத்து அவரை கதாநாயகன் நடிக்க வைத்து படத்தை எடுத்து அந்த படம் லாபத்தை பெற்றுத்தரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற சந்தேகம் அவங்களுக்கு வரவே நாகேஷை கதாநாயகன் நடிக்க வைத்து அடுத்த படத்தை தயாரிக்கிறது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணமாக இருந்தது அன்னை திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் காட்சி. அந்த பாடல் காட்சி லைலா மஜ்னு சம்பந்தப்பட்ட பாடல் காட்சி தான் இருந்தது. அந்த பாடல் காட்சியிலே மஜ்னுவாக சந்திரபாபு நடித்திருந்தார். லைலா பாத்திரத்தில் நடிக்க ஒரு ஒல்லியான நடிகரை அவள் தேடிக்கொண்டிருந்த போது அவளுக்கு கிடைத்தவர் தான் நாகேஷ். அந்த பாடல் காட்சியில் தன்னுடைய நடிப்பால் அசத்தி விட்டார் நாகேஷ் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக தான் அவரை கதாநாயகனாக வைத்து படம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமே கிருஷ்ணன் மஞ்சு ரெட்டையருக்கு பிறந்தது. அப்போ பாலச்சந்தர்கிட்ட தனக்காக ஒரு கதை எழுதி ஒரு நாடகத்தை நடத்தும்படி நாகேஷ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். தன்னை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு கிருஷ்ணன் மஞ்சு முடிவு எடுத்த உடனே நாகேஷ் இந்த பாலச்சந்தர் தனக்காக ஒரு கதை எழுதி கொண்டிருக்கின்ற விவரத்தை அவங்கக்கிட்ட சொன்னார். உடனடியாக அந்த நாடகத்தை போட சொல்லுங்கள், அதுக்கான முன்பணமாக நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், அந்த நாடக கதை எங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல் நாடகத்தை பார்த்துட்டு நாங்கள் அந்த கதையை வாங்கிக்கிறோம் என்றார்கள் கிருஷ்ணன் மஞ்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சர்வசுந்தரம் நாடகம் முதல் முறையாக மேடை கண்ட போது அந்த நாடகத்தை பார்க்க வந்தார் கிருஷ்ணன் மஞ்சு. நாடகத்தை பார்த்தவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனடியாக அந்த நாடகத்தை திரைப்படமாக்குகின்ற உரிமையை பாலச்சந்திரனிலிருந்து வாங்கினார். அதுக்கு பின்னால் தான் ஏவி மெய்யப்ப செட்டியார் அந்த நாடகத்தை பார்க்க நேர்ந்தது. நாடகத்தை பார்த்துட்டு அந்த நாடகத்தை தான் தயாரிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போதுதான் கிருஷ்ணன் மஞ்சுவிடம் அதுக்கான உரிமை இருப்பது அவருக்கு தெரிய வந்தது. நீங்கள் எதுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வெளியில் ஃபைனான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நாம் 2 பேருமே சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கலாம் என்று கிருஷ்ணன் மஞ்சுவிடம் மெய்யப்ப செட்டியார் சொன்னபோது உடனடியாக அவர் ஒப்புக்கொண்டார்கள். அப்படி உருவான திரைப்படம் தான் சர்வர் சுந்தரம். வருஷம் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறுவதில்லை அப்படின்றதுக்கேற்ப ஒரு தகவலை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1981ஆம் ஆண்டில் நான் 2 புத்தகங்கள் எழுதினேன். ஒன்று 80 ஆண்டு கால தமிழ் சினிமா முதல் பாகம் அப்படின்ற புத்தகம். அதிலே தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்று சொல்வேன் அப்படின்ற புத்தகம். அப்போ சினிமா உலகில் நடந்து கொண்டிருந்த பல நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருந்தேன். சினிமா துறையிலே வியாபாரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அதில் எழுதியிருந்தேன். படத்தினுடைய பட்ஜெட் இருக்க அது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, படத்தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதுதான் 5.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நான் கடவுள் திரைப்படம் அதுக்கப்புறம் 7.5 கோடி ரூபாய் என்று முடிவாகி அதற்கு பின்னால் 13.5 கோடி ரூபாயில் முடிந்தது. அதே மாதிரி தான் 1000ல் ஒருவன் திரைப்படமும் 5 கோடி ரூபாய் என்ற பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் அதற்கு பின்னாடி 16 கோடி ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டு முடியும் போது அந்த படத்துடைய பட்ஜெட் என்ன தெரியுமா?
32 கோடி ரூபாய். 120 கோடி ரூபாய் என்ற பட்ஜெட்டிலே துவங்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் முடியும் போது அந்த படத்துடைய பட்ஜெட் 150 கோடி ரூபாய். இப்படி பல படங்களுடைய பட்ஜெட் தொகை தாறுமாறாக ஏறினதுனால தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மிகப்பெரிய நட்டத்துக்கு ஆளானார்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த புத்தகம் வெளியாகி 9 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நிலைமையில் இன்று வரை ஏதாவது மாற்றம் இருக்கான்னா இன்னி வரைக்கும் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் கூட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாமல் தான் பல பேர் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக பல படங்களை என்னால் சுட்டி காட்ட முடியும். 70களில் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த சசிகுமார் தீ விபத்து காரணமாக மரணமடைந்தார் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அவர் தீ விபத்திலே சிக்கி ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக ஓடி வந்த முதல் கலைஞர் யார் தெரியுமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இத்தனைக்கும் சிவாஜியுடைய மன்ற கூட்டங்கள் பலவற்றிலே எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி பேசியவர் தான் சசிகுமார். சசிகுமார் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய உடல் பூராவும் தீக்காயம் அவரை தீண்டி இருந்தாலும் நினைவு மட்டும் தப்பாமல் இருந்தது. எம்ஜிஆர் சசிகுமாரை பார்க்க அருகே வந்தவுடன், உங்களை மனம் போனபடி பல பொதுக்கூட்ட மேடைகளில் விமர்சிச்சிருக்கேன், அப்படி இருந்து நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்களே என்று கண்ணீர் விட்டார் சசிகுமார். அதை பற்றிலாம் இப்போ பேசாதே, அதெல்லாம் பேசுகிற தருணமாக என்று அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு அங்கேருந்த மருத்துவர்களை சந்தித்து எந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை அவருக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியவர் தான் எம்ஜிஆர். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா சசிகுமார் மிக தீவிரமான சிவாஜி ரசிகர். எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளராக அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தை சினிமா உலகத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அதைத் தொடர்ந்து அவருடைய மகனும் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைப்பார். ஆனால் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு பிரபலமான இயக்குநராக இருக்கின்ற ஆதிக் ரவிச்சந்திரன் சினிமாவுக்கு அடியெடுத்து வச்சதற்கு அது அவருடைய தந்தையினுடைய தோல்வியை பார்த்து. என்னுடைய தந்தை சினிமாவில் இருக்கார் அப்படின்ற விஷயமே எனக்கு ரொம்ப நாட்கள் கழித்து தான் தெரிய வந்தது. ஒவ்வொரு நாளும் வெளியில் மகிழ்ச்சியோடு போகின்ற தந்தை திரும்பும்போது மிகுந்த சோகத்தோடு திரும்புவார். அவரை சினிமா உலகம் படாத பாடுபடுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வெற்றி பெறாத இந்த சினிமா உலகத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சினிமா உலகத்தில் நான் அடியெடுத்து வச்சேன். அந்த ஒரு எண்ணத்தோடு நான் இயக்கிய திரைப்படம் தான் த்ரிஷா அல்லது நயன்தாரா என்ற திரைப்படம். அந்த படத்தை எதிர்த்து எத்தனையோ விமர்சனங்கள் வந்த போதும் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் என்னுடைய தந்தை எனக்கு அந்தளவுக்கு உதவியாக இருந்தார். என் தந்தை கிட்ட இருக்க கதை இருக்க, அந்த கதைகளை வைத்து அடுத்த 5 வருஷத்துக்கு படம் இருக்கலாம், அவ்வளவு கதைகள் வைத்திருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட திறமைசாலியை இந்த சினிமா உலகம் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வெறுப்பு தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் நான் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தது. அதன் பின்னாலே மெல்ல மெல்ல இந்த சினிமாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தொடர்ந்து பல படங்களை இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன்.